Hello everyone, welcome back to my channel. I'm Surya Johnson, your medical coding guide. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இங்கிலீஷ் பேச தெரியாத மெடிக்கல் கோடரா இருப்பீங்கன்னா இல்லனா இந்த மெடிக்கல் கோடிங் ஃபீல்ட் இனிதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்ல இன்ட்ரஸ்டடா இருக்கேன் இதுக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப அவசியமா அப்படினு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். If you're new to this channel, I am Surya Johnson. I am a medical coding professional. In this channel, I teach everything under the medical coding world. All about the medical coding guidelines, exams, how to crack the exam, tips, tricks, and how to appear for an interview. And all the questions that you ask in this medical coding field, I'm here to help. So, நீங்க பேசிக்கா இப்போ மெடிக்கல் கோடரா ஆக போறீங்க, ஃப்ரெஷர் மெடிக்கல் கோடரா இருக்கீங்கன்னா இன்டர்வியூ இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டேட்டில் இந்தியன் ஸ்டேட்டில் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க இல்லை கேரளாவில் இருக்கீங்க இல்லை மற்ற ஸ்டேட்ஸில் இருந்தாலும் உங்களோட ஓன் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுதும் உங்களோட இன்டர்வியூ வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த இன்டர்வியூ இங்கிலீஷில் தான் இருக்கும். இல்லைனா சில இன்டர்வியூஸ் வந்து இங்கிலீஷில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுவாங்க, இல்லைனா பார்ஷியலாக இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு இன்டர்வியூ லெவலுக்கு நீங்கள் இங்கிலீஷ் பேசிக் லெவல் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். சும்மா இங்கிலீஷ் தெரியாட்டி பரவாயில்ல, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் மெடிக்கல் கோடிங் படிக்கிறதே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த புக்ஸ் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும், எக்ஸாம் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அட்வான்ஸ் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது, பேசிக் அட்லீஸ்ட் இருக்கணும். இல்லைனா எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கவோ இல்லை யாராச்சும் டீச் பண்ணாலும் அந்த கான்செப்ட் புரியறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படியாச்சும் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல நீங்கள் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ சுத்தமாக எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுனாலும் லேர்ன் பண்ணிப்பேன், இல்லை நான் லேர்ன் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் கொஞ்சமாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர் லெவல் ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் மெடிக்கல் கோடராக என்ட்ரு ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு பிகினர் லெவல் இங்கிலீஷ் இருந்தாலே இல்லை பேசிக் இங்கிலீஷ் இருந்தாலே போதும். இங்கிலீஷ் ஏன் மெடிக்கல் கோடருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடரோட டெய்லி ஜாப் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட கேஸோ அந்த ரிப்போர்ட்ஸோ ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் இருந்து தான் கோட்ஸ் அவங்க டிரைவ் பண்ணி கோட் பண்ண முடியும். ஸோ மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வாசித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலிருந்து கோர்ஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும், அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். ஸோ இந்த பிகினிங் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ரீடிங் வந்து மஸ்ட், அதுக்கு வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா டாக்குமெண்டேஷனும் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ எப்படியாவது ரீடிங்கில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிக்கோங்க. டெய்லி நீங்கள் வந்து 8 to 9 hours மெடிக்கல் கோடராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த 8 to 9 hours நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிற டாக்குமெண்டேஷன் தான் நீங்கள் வாசிக்க போகிறீங்க, ரிவ்யூ பண்ணி அதுலேருந்து கோர்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ ரீடிங் வந்து அங்கேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ரீட் பண்ணும்பொழுது நீங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற அந்த ஆஸ்பெக்டில் அந்த வியூவில் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஒன்று வாசிக்கும் பொழுது ஒன்று அர்த்தத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தெரியாட்டி நீங்கள் கூகுள் பண்ணி பிகினிங் லெவலில் படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நிறைய வேர்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் பற்றி படிச்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய ஃப்யூச்சர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிற கலீக்ஸ் நிறைய பேர் மற்ற ஸ்டேட்லேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. தமிழ்நாட்டிலே வெறும் தமிழ் பேசுகிறவங்க மட்டும் ஆஃபீஸில் அவங்க கலீக்ஸாக இருக்க மாட்டாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து கூட உங்களுக்கு கலீக்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கல்ஃபில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸ் பேசுகிற கலீக்ஸும் இருப்பாங்க, அதே மாதிரி மற்ற நேஷ்னாலிட்டி உள்ள கலீக்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் காமன் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ். ஸோ உங்களோட கலீக்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இல்லை மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுடைய ஐடியாஸை உங்களுடைய இன்புட்ஸை நீங்கள் சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் போக உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். எனக்கு இங்கிலீஷே தெரியாது சூர்யா, எனக்கு அந்தளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது, பட் நான் எப்படியோ டாக்குமெண்டேஷன்லாம் ரீட் பண்ணி கோட் பண்ணுறேன் அப்படின்னு தான் மெஜாரிட்டி ஆஃப் த கோடர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் உங்களை மேலே கொண்டு போகாது. ஏன் நிறைய கோடர்ஸ் இதில் ஸ்கோப் இல்லை, இதில் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டாங்க, தட் இஸ் மெடிக்கல் கோடிங். அந்த ஸ்கில்லையே வச்சு கடைசி வரைக்கும் போயிடலான்னு நினச்சிங்கன்னா யூ கேனாட் கோ அப் த கெரியர் லேடர். உங்கள் கெரியர் லேடரில் இல்லை இந்த விஷயத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஹையரில் மூவ் ஆகிட்டே இருக்கணும், மேனேஜ்மெண்ட் லெவலில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் மட்டும் போதாது, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் தேவை. உங்களுடைய பாயிண்ட்ஸோ இல்லை உங்களுடைய ஐடியாஸோ மற்றவங்க முன்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் இஸ் மஸ்ட். நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணாலும் சரி, அவுட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த அளவு உங்களுக்கு எஃபர்ட் போட முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டே ஆகணும்.
டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஹை லெவல் போக முடியாது. நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். உங்களுக்கு முதலாவது உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு எப்படி மற்றவங்களுக்கு காண்பிப்பீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் பேசி தான் மற்றவங்களுக்கு காமிக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இருந்துச்சுன்னா வெரி குட். ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் இப்போ இருக்கிற லெவல்லே தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே உங்களால் கெரியர் லேடரில் போக முடியாது. எதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைன்னா, இப்போ மெடிக்கல் கோடிங்லேயே பார்க்கும்பொழுது டாக்டர்ஸ்க்கு query சென்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை இமெயில் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை இந்தியாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இருந்தாலும் உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களுடைய கன்சர்ன்ஸ்லாம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுடைய கன்சர்னோ குவெரியோ இல்லை டாக்டர்ஸ் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் தேவைப்படும். எல்லாருக்குமே நம்ம சேம் லாங்குவேஜ் இல்லவங்க அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் மல்டி லாங்குவேஜ் இருக்கிறதுனால உங்களுடைய அப்பார்ட் ஃப்ரம் தி கோடர்ஸ்க்கு தவிர மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு, கிளைண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் இங்கிலீஷ் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி ஆகணும். இல்லை சூர்யா, நானும் நல்ல இங்கிலீஷ் கற்றுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருப்பீங்களா? எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் எப்படி பேசணும், கிராமட்டிக்கலாக நிறைய ஒக்காபுலரிஸ் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன் ஒரு சேனல் இருக்குது. அது வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட்க்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட் வீடியோவில் பார்க்கலாம். Surya Johnson, your medical coding guide.